எக்ஸலில் வச்சு எப்படி ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலாவை நமக்கு தேவையான நேமில் நமக்கு தேவையான கால்குலேஷன்லாம் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த டுட்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ண ஒரு வேல்யூஸை கவுண்ட் எடுக்கணும் ஆர் சம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸல் மேக்ரோவை யூஸ் பண்ணுறது, நமக்கு தேவையான கஸ்டமைசேஷனை பண்ணுறதுக்கு அதுவும் யூஸ் ஆகும். செலக்ட் பண்ணி ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கவுண்ட் வந்து 10 ஆர் சம் வந்து ஒரு 150ன்ற மாதிரி அது சொல்லணும். பாப்பப்பில் சொல்லணும், மெசேஜ் பாக்ஸ் மாதிரி சொல்லணும். ரொம்ப சிம்பிள் விஷயந்தான், கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ஃபுல்லாக பார்ப்பீங்க நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிவிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் MS ஆஃபீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பாக்ஸையும் போட்டோம். இந்த பாக்ஸில் ஆல்ரெடி ஒரு மேக்ரோ அசைனாக இருக்குது. அந்த மேக்ரோவை நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இந்த பாக்ஸில் இந்த பட்டனில் எதுவுமே அசைன் பண்ணப்படலை, நார்மலாக இருக்குது. நம்ம தான் க்ரியேட் பண்ணி அசைன் பண்ண போகிறோம். ஒரு மேக்ரோவை எழுதி நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டனை ரைட் கிளிக் பண்ணி அசைன் பண்ணி அந்த நேமை இந்த இடத்துல மேப் பண்ண முடியும். மேப் பண்ணிட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணால் என்ன கோடிங்கில் நடக்கணும்னு சொல்கிறோமோ அது நடக்கும். சரி, கோடு முதல்ல பண்ணி நம்ம அந்த கான்செப்டை முடிப்போம். கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் இல்லையா? இதை செலக்ட் பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணும்போது இந்த சம் எவ்வளோன்னு காமிக்கணும். ஸ்பெசிஃபிக்காக 1 2 3ன்னு நம்ம நம்பரை இன்புட் பண்ணாமல் செலக்ட் பண்ணி பண்ணணும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கோடிங் பண்ணணும். அதைத்தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நேமை கொடுத்து மேக்ரோவை முதல்ல ஓப்பன் பண்ணலாம். இந்த மேக்ரோவுடைய நேம் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் MS ஆஃபீஸ்னு இருக்கட்டும். ஓகே, நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணலை, ஒரு ப்ராசஸை பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் வந்து ஜஸ்ட் பாப்பப் ஆக போகுது. இதை கிளிக் பண்ணால் ஒரு மெசேஜ் பாக்ஸாக அது பாப்பப் ஆகணும். சரியா? முதல்ல செலக்ட் பண்ணது தான் இது வந்து ட்ரிகர் பண்ணணுன்றதுனால செலக்ட் பண்ண அந்த டேட்டாவை ஒரு ரேஞ்சாக நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஆரஞ்சுன்ற ஒரு வேரியபிளுக்கு ரேஞ்சுன்ற ஒரு டேட்டா டைப் அசைன் பண்ணியிருக்கேன். தென் வர்ற டோட்டல் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு டிக்ளரேஷனை பண்ணணும். அந்த வர்ற டோட்டல் வந்து பெரிய வேல்யூவாக இருக்கலான்றதுனால அது நான் டபுள்ன்ற டேட்டா டைப்பில் அசைன் பண்ணியிருக்கேன். தென் நீங்கள் செலக்ட் பண்ணுற டேட்டா வந்து ஆரஞ்சுன்ற நேமில் அசைன் ஆகிறதுக்காக செட் ஆகிறதுக்காக செட் ரேஞ்ச் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு செலெக்ஷனில் உள்ள டேட்டா ஆரஞ்சுன்ற நேமில் ஸ்டோர் ஆகி இருக்கட்டும் நான் கொடுத்துட்டு தென் ஃபைனலாக இந்த டோட்டல்னு ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த வேரியபிளுக்கு என்ன வேலை நடக்கணும், என்ன ப்ராசஸ் பண்ணணுன்ற முக்கியமான ஒரு கோர் ப்ராசஸை கோடை நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். சம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை தான் நம்ம கால் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ண வைக்க போகிறோன்றதுனால அதை கால் பண்ணுறதுக்கு ஒர்க்ஷீட் ஃபங்க்ஷன் டாட் சம். சம் மாதிரியே நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது இல்லையா? சம்மு, கவுண்ட்டு, வியூ லுக்கப் அப்படி நிறைய ஃபார்முலா இருக்குது. அதெல்லாம் கூட இந்த இடத்துல நீங்கள் இதே மெத்தட் மூலமாக கால் பண்ணிக்கலாம். பட் கால் பண்ணதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணணும். என்னென்ன ஆர்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்கணுமோ அந்த ஆர்குமெண்ட்டை ப்ராப்பராக அசைன் பண்ணி டிக்ளேர் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறது பேசிக்கான ஒரு சம் ஃபார்முலான்றதுனால சம் அப்படின்றதுக்கு இன்புட் வந்து ஒரு ரேஞ்ச், ஒரு செலெக்ஷன் மட்டும்தான் இருக்குன்றதுனால செலெக்ஷன் நம்ம ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். செலெக்ஷன் மூலமாக இந்த ப்ராசஸ் நடந்து அது எந்த இடத்துல சேவ் ஆகணுன்றதையும் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல டைரெக்டாக ஆரேஞ்சுன்னு கொடுத்துருவோம். ஆரேஞ்சுன்றது என்னது, இந்த ரேஞ்சை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். என்ன ப்ராசஸ் நடக்கணும்னு கொடுத்துட்டோம். ஃபைனலாக ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பாப்பப் ஆகணுன்றத மெசேஜ் பாக்ஸ் மூலமாக நம்ம ஷோ பண்ணலாம். மெசேஜ் பாக்ஸ் மூலமாக என்ன வரணும்னா டோட்டல்னு நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ, என்ன ப்ராசஸ் பண்ணி டோட்டல்ன்ற நேமில் சேவ் ஆகுதோ அதுதான் மெசேஜ் பாக்ஸில் வரணும். ஐ திங்க் நம்ம மோஸ்ட்லி தேவை உள்ள குட்டி கோடிங்கெல்லாம் அழகாக முடிச்சிட்டோம். இதை அப்படியே நம்ம ரன் பண்ணாலே எந்த இது உங்களுடைய ஆக்டிவ் ஷீட்டில் செலக்ட் ஆகிருக்கோ அது மெசேஜ் பாக்ஸ் மூலமாக அவுட்புட்டில் வரும். பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணலாம். இதை அப்படியே நீங்கள் ரன் பண்ணலாம். இந்த இடத்துல 619 அவுட்புட் அது காமிக்குது. செலெக்ஷனில் உள்ள வேல்யூ எவ்வளோன்னு காமிக்குது. இந்த நேமை கூட பார்த்தீங்கன்னா பிரபாஸ் MS ஆஃபீஸ்ன்ற நேமை இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த பட்டனை ரைட் கிளிக் பண்ணி அசைன் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ண மேக்ரோவுடைய ரெஃபரன்ஸ் தெரியுது, அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம பண்ணது தான் மேக்ரோவை அசைன் பண்ணுற மெத்தட் இல்லையா? இதை ரைட் கிளிக் பண்ணுறோம்.
இதில் ஒரு மேக்ரோவை அசைன் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான மேக்ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா எதை நீங்கள் அசைன் பண்ணீங்களோ அந்த கோடிங் ரன் ஆகும். சம்டைம் இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் பிளாக்ஸ் ஆஃப் கோடிங் கீழே இருக்கலாம். அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் நேமை டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. பிரபாஸ் MS ஆஃபீஸ் நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வேறு வேறு நேமை ப்ராப்பரான நேமை நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க. அந்த நேமை இந்த இடத்துல நீங்கள் அசைன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இதுக்கு பிரபாஸ் MS ஆஃபீஸ்ன்ற நேம் அசைன் பண்ணியிருக்கோம், அப்படி தானே? எஸ், பண்ணிட்டோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ண அந்த டோட்டல் பாப்அப் ஆகணும். செக் பண்ணி பார்த்துடலாமா? கிளிக் பண்ணுவோம். எஸ், 814 வருது. ஒருவேளை நம்ம பார்ஷலாக செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணோன்னா செலக்ட் பண்ண இடத்துல உள்ள சம் தான் வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த செலெக்ஷனை பேஸ் பண்ணி வர்ற அவுட்புட் வந்து கரெக்டாக வரக்கூடாது, வேறு மாதிரி வரணும் அப்படின்லாம் தோணுச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல நான் 100 வேல்யூஸை செலக்ட் பண்ணி 50 50 100 ரைட் ஆட் பண்ணும்போது 50 50 100ன்னு சொல்லி எனக்கு 50 50 100ன்னு வராமல் எனக்கு ஒரு 105 தான் வரணும். எந்த வேல்யூ வந்துட்டு இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணாலும் அதுக்கு மேலே ஒரு 5 வேல்யூ அதிகமாக காமிக்கணும்னு தோணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கோடிங்கை கஸ்டமைஸ் பண்ணிடுறீங்க. தென் இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 105ன்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் 100ன்னு வந்தாலும் 5 ஆட் ஆகணும்னு கோடிங்கை கஸ்டமைஸ் பண்ணி ஓகே பண்ணுறதுனால நீங்கள் சொல்கிறது நடக்குது. இதே மாதிரி தான் நம்ம தேர்டு பார்ட்லேயும் எப்படி வந்து நமக்கு தேவையான மாதிரி கோடிங்கை கஸ்டமைஸ் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல செலக்ட் பண்ணதை பேஸ் பண்ணி தப்பான நமக்கு தேவையான அவுட்புட் வருது. அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஃபார்முலாவே அதை பண்ணோம். சம்முன்னு போட்டுட்டு நீங்கள் ஃபார்முலா நார்மலாக போடும்போது சம்மை தான் காமிக்கும் இல்லையா. ஆனால் நம்ம க்ரியேட் பண்ண போகிற புது ஃபார்முலா அதையும் தாண்டி ஒரு சில நம்பரை இந்த மாதிரி அடிஷ்னலாக காமிக்கும். அது எப்படி ஃபார்முலா மூலமாக பண்ணுறதுன்றதை நம்ம தேர்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கோடிங்கை இப்படியே கூட காப்பி பண்ணி உங்களுடைய எக்ஸலில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த கோடை மனப்பாடம் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. காப்பி பண்ணுங்கள், உங்களோட எக்ஸலில் போடுங்க. எந்த மாதிரியான பாப்புலேஷன் மேனிப்புலேஷன் நீங்கள் பண்ணணும்னு இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண மாதிரி அந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். கட்டாயமாக இந்த லைன் ஆஃப் கோடிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த கோடிங்கை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போட்டு மாடிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதை வச்சு பெரிய லெவலில் நீங்கள் சாதிச்சிட முடியாது, சின்னதாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெயின் பண்ண முடியும்னு நம்புகிறேன். கட்டாயமாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி வர அடுத்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஃபார்முலாவை இன்னும் அடுத்த லெவலில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம், மேக்ரோவை யூஸ் பண்ணலான்ற ஒரு புரிதல் வரும்ன்றதுனால கட்டாயம் அதையும் பாருங்கள். ஆஸ் வெல் அஸ் எப்படி இதை ப்ராப்பராக சேவ் பண்ணி அப்கமிங்கில் நான் ஓப்பன் பண்ணுற எல்லா எக்ஸலுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியுன்ற ஒரு கிளாரிட்டியையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அப்கமிங் வீடியோஸையும் பார்க்கணுன்றது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். See you in the next video. Thanks for watching.